பெரியாரினுடைய கருத்துக்கள் இங்கு ஒரு பெரிய அளவுக்கு முழுமையாக உள்வாங்கி கொண்டு பட்டிருக்கிறதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏனென்றால் பெரியார் காலகட்டத்திலேயே பேக் டு நேச்சர் அப்படிங்கிற சில தாட்ஸ் எல்லாம் அப்பவும் பேசப்பட்டது. இயற்கைக்கு திரும்பும் வழி அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. காந்தி பிரின்சிபல் சொல்லப்பட்டது. அவற்றை கடுமையாக பெரியார் விமர்சனம் செய்தார். பெரியாரியம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெறும் ஒரு கடவுள் மறுப்பு அல்லது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு அம்சங்கள் மட்டும்தான் பெரியாரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பியாண்டாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பூவுலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள். பெரியாரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான விவாதங்கள், அவர் குறித்தான ஒரு சர்ச்சைகள், அவரை ஆதரிக்கிறவங்க ஒரு புறம் அதிகப்படியான அவர் குறித்தான மேன்மையான விஷயங்களை பேசுகிறது அப்படிங்கிறது இன்றளவுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றளவுமே பெரியார் குறித்த பல விவாதங்கள், சர்ச்சைகள் அப்படி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வகை பார்த்திங்கன்னா சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் பெரியாரை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அவர் முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக அதற்கு ஆதரவான நின்ற ஒரு நபர். சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் அது இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லணும். ஸோ அப்போ இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பெரியார் என்ன பேசியிருக்காரு, அது குறித்தான பெரிய ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு விவாதம் அப்படிங்கிறதுமே சில நபர்கள் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பெரியாரினுடைய கருத்தை நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பெரியாரினுடைய கருத்துக்கள் இங்கு ஒரு பெரிய அளவுக்கு முழுமையாக உள்வாங்கி கொண்டு பட்டிருக்கிறதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அவர் ஒரு பரந்த தளத்தில் சிந்தித்த ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பெரியாரை நம்ம ஒரு சின்ன ஒரு சீர்திருத்தவாதியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் முன்னெடுத்த ஒரு நபராக நான் பார்க்கல. பெரியார் இருந்த ஒரு காலகட்டம், அவர் முன்னெடுத்த ஒரு இயக்கம், அது செய்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது சமூகத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொலிட்டிக்கல் சிந்தனையாளராக, ஒரு அரசியல் ஆய்வாளராக அவர் முன்வைத்த கருத்துக்கள், அவர் முன்வைத்த தீர்வுகள் அப்படிங்கிறது இன்றைய அளவுக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த வகையில் சூழலில் சார்ந்து பெரியாரியத்தை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் முன்பாக இருக்கின்றது. முதலில் பெரியாரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியாரிசம் அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பெரியாருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் அதை மட்டுமே ஒரு கோடிட்டு இதுதான் நமக்கான வழிகாட்டு நெறிமுறை. ஸோ பெரியார் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி செஞ்சிருக்காரு, நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற வகையில் சில செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். பெரியாரிஸ்ட் நிறைய பேர், நிறைய இயக்கங்கள் எல்லாமே அவங்க பெரியாருடைய எழுத்துக்களை வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய வகையில் இருக்காங்க. இன்னொரு தரப்பு, அதுலேருந்து ஒரு மேம்பட்ட இன்னொரு தரப்பு அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரியாரிசமாக நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ பெரியாரிசம் அப்படிங்கிறது எப்படி ஒரு மார்க்சியம் அப்படிங்கிறது இருக்குது, மற்ற பொலிட்டிக்கல் தாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது, கம்யூனிசம், சோசியலிசம், லிபரலிசம், இந்த மாதிரி நிறைய இசங்கள் இருக்கின்றதில்ல. அந்த மாதிரி பெரியாரிசம் அப்படின்னு நம்ம சிலதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதுக்கான ஒரு வரையறை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை 90களில் சில அறிஞர்கள் முன்னெடுத்தாங்க. குறிப்பாக போ வேல்சாமி, ராஜன் குரை, மார்க்ஸ், எஸ்வி ராஜதுரை போன்றவர்கள்லாம் அறிஞர்களை பெரியாரினுடைய ஒரு பன்முகத்தன்மையான பார்வை முன் வச்சாங்க. அந்த பார்வையிலிருந்து ஒரு பெரியாரியத்தை நாம் வலுப்படுத்தி வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பெரியாரியம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெறும் ஒரு கடவுள் மறுப்பு அல்லது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு அம்சங்கள் மட்டும்தான் பெரியாரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பியாண்டாக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் பெரியார் இந்த தற்போது இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய மாற்றத்தோடு நிற்கவில்லை. அடுத்து நாம் எப்படி நகர்வது, நம்முடைய இறுதி இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தெளிவுமே அவர்கிட்ட இருந்துச்சு. இந்தியாவை அவர் புரிந்து கொண்டதாக இருக்கட்டும், தமிழகத்தை புரிந்து கொண்டதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை புரிந்து கொண்டு எந்த நிலை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்படிங்கிறது. அவருக்கு சோசியலிச கம்யூனிசம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அவரோட இறுதி லட்சியமாக அவர் பார்த்தது அப்படிங்கிறது ஒரு கம்யூனிச சமூகத்தை நாம் காண வேண்டும் அப்படிங்கிறதா. அதில் எந்த விதமான மாற்றும் கருத்துமே இல்லை. அவருடைய
இனிவரும் காலம் அப்படிங்கிற இனிவரும் உலகம் அப்படிங்கிற அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் எந்த அடிப்படையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு கற்பனை சார்ந்த விஷயத்துங்களை அதில் நிறையா சொல்லியிருப்பார். ஸோ பெரியாரினுடைய அந்த இறுதி லட்சியம் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் சமூகத்தை நோக்கி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் திராவிட கழகத்தினுடைய அந்த கொடியினுடைய வடிவமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு அப்படிங்கிறது கம்யூனிசத்தை தான் குறிக்கிறது. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் சமூகம் அப்படின்னு அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற அது ரொம்ப முக்கியமான விஷயம். கம்யூனிஸ்ட் சமூகம் அப்படிங்கும் போது மார்க்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு. மார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலிசம் அண்ட் ஹியூமனிசம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஹியூமன் எசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அதாவது மனித இயல்போடு வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு. மார்க்ஸ் தற்போது இருக்கக்கூடிய சமூகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த முதலாளித்த உற்பத்தி முறை அப்படிங்கிறது மனிதனை அந்நியமாக்கிறது, மனிதனை தன்னிடமிருந்து அந்நியமாக்கிறது, அதாவது ஏலினேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சக மனிதனிடமிருந்து அந்நியமாக்கிறது, சமூகத்திடமிருந்து அந்நியமாக்கிறது, இயற்கையிடமிருந்து அந்நியமாக்கிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த அந்நியமாதல் அப்படிங்கிற இந்த ஒரு ஏலினேஷனா, இந்த சமூகத்தில் நான் ஒரு அந்நியமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, ஜாதியின் காரணமாக, வர்க்கத்தின் காரணமாக, அந்த நிலையை தான் மார்க்ஸ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பெரியார் இந்த கருத்தை முன்னிட்டார். பெரியார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்பு முறையை தடுப்பதற்கான 2 அமைப்புகள் இங்கே இருக்குது. ஒன்று அரசு, இன்னொன்று மதம் அப்படின்னு சொன்னார். பச்சையப்பன் கல்லூரியில் 53ஆம் ஆண்டு அவர் பேசின ஒரு மிக முக்கியமான ஒரு உரை இருக்குது. அரசாங்கம் எது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த உரை இருந்துச்சு. அந்த உரையில் அவர் சொல்கிறாரு, மனிதனுக்கான இயல்பான உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய, மனிதனுடைய இயல்பு தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகள் எது செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மதம் மற்றும் அரசு அப்படின்னு சொன்னார். அப்போது மனிதனுக்கான அவனுடைய இயல்பான விஷயங்களோடு வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவது அப்படிங்கிற அந்த நிலை தான் கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு மார்க்ஸ் இங்கே நம்ம சொன்னதையும் பெரியாருடைய இந்த பேச்சுகளையுமே நாம் பொருத்தி பார்க்கும்போது இறுதியான ஒரு இலக்கு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித மாண்போடு மட்டுமல்லாமல் மனித இயல்போடு வாழக்கூடிய, மனித சாரத்தோடு வாழக்கூடிய, அந்த ஹியூமன் எசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டமைப்பது, அதுதான் கம்யூனிஸ்ட் சமூகம். அதை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் பெரியாரியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இறுதி இலக்கு, பெரியாரினுடைய இறுதி இலக்கு இப்படியான ஒரு சமூகத்தை அமைப்பது. சரி, இந்த இயற்கை இயல்பு தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உணர்ச்சி, அந்த சூழலில் ஒரு அங்கமாக உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை, பார்ட் ஆஃப் இன் நேச்சரா அப்படின்னு நம்ம கான்சியஸாக உணரணும் இல்லைங்களா, அந்த ஒரு தன்மை, அது நம்ம அருந்து இருக்குது, அது விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிறதா மார்க்சியம் அந்த ஏலினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுது. பெரியாரும் இதை பற்றி அதிகமாக பேசுகிறார். உனக்கும் பூச்சிக்கும் ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, உனக்கும் பிற உயிரினங்களுக்கு பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை, நாம் எல்லாமே ஒரே ஃபிலாசபியின் அடிப்படையில் தான் நீங்கிறோம். உயிர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான், இதில் மேலானவன் கீழானவன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, இயற்கையில் அப்படி எதுவும் படைக்கப்படவில்லை அப்படின்னு பல இடங்களில் அவர் பெரியார் தொடர்ச்சியாக பேசுகிறார். ஸோ அப்போது நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ், இப்போ நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஜாதி வர்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இவை அனைத்துமே இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்த்தார். ஸோ அந்த வகையில் அவருடைய தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சார்ந்ததாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பகுத்தறிவாதி அப்படிங்கிறவன் இயற்கைவாதியாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்துமே சொல்றார். நீங்கள் இயற்கையை புரிந்து கொண்டு அந்த அறிவு அப்படிங்கிறதா உங்களுக்கான பகுத்தறிவுன்னு சொல்றார். சரி, இவ்வளவும் பேசிட்டு இருக்கக்கூடிய பெரியார் அறிவியல் தொழில்நுட்பங்களை தான் ரொம்ப அதிகமாக கொண்டாடினார் அப்படின்னு. உண்மைதான், அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் சமூக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நிச்சயமாக தேவை. அடுத்த கட்ட நகர்வுக்கு நமக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு தேவைன்னு சொன்ன அதே பெரியார் தான் பழமை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை உள்வாங்கி கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் நகரும்னு சொன்னார். அந்த இனோவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நமக்கு தேவையான பழைய விஷயங்கள் எது இம்பார்ட்டண்டான விஷயமோ அதை வச்சுக்கிட்டு அதை எப்படி அடுத்தது மேம்படுத்தி கொண்டு போகிறது. அதாவது நமக்கு சொல்லக்கூடிய அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ்னு சொல்லுவோம், ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மனித சமூகம் பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ச்சியாக நமக்கு கடத்தின அந்த இயற்கை அறிவாண்மை, அந்த விஷயங்களை அப்படியே வைத்துக்கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை ஏந்து அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்த நகருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை பெரிய இடம் இருந்துச்சு. கண்மூடித்தனமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படியே கொண்டாடுறது, அதன் பேரில் எல்லாமே நம்ம கண்மூடித்தனமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது பெரிய இடம் இல்லை. அந்த பேலன்ஸ்டான ஒரு விஷயத்தை தான் சார் பழமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது நமக்கு நல்லதோ அவற்றை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அதை எடுத்து சொல்லணும். ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம அங்கே நின்றுணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் பெரியார் காலகட்டத்திலே பேக் டு நேச்சர் அப்படிங்கிற சில
தாட்ஸ் எல்லாம் அப்பயும் பேசப்பட்டது. இயற்கைக்கு திரும்பும் வழி அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. காந்தி பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டது. அவற்றை கடுமையாக வந்து பெரியார் வந்து விமர்சனம் செய்தார். கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த அழகு தன்மை அதெல்லாம் வந்து பெரியார் வந்து கடுமையாக வந்து சாடிட்டு என்ன சொன்னார், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணாமல் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறது எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்களா. கிராமங்கிற கட்டமைக்கவே உடைக்கப்பட வேண்டும்னு கூட அவர் வந்து பேசினார். ஏன்னா ஜாதி கட்டமைப்பை ரொம்ப இறுக்கமாக வைத்திருப்பதற்கு காரணம் கிராம கட்டமைப்பு, அப்புறம் கிராம சீர்திருத்தம்ல. அப்போ கிராம வாழ்வியலை ஒரு அழகியல் வாழ்வியலாக நம்ம கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு இயற்கைவாதியாக இருந்து பேசப்படுவதுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். அது எந்த விதமான ஒரு அறிவியல் பார்வையும் இல்லை. அங்கே வந்து ஒரு சமூக ஏற்றத்தாழ்வு நிகழ்கின்ற போது அதற்கான கட்டமைப்பு, கிராம கட்டமைப்பு ஒரு அடிப்படையாக இருக்கின்ற போது நிச்சயமாக அதுக்கு எதிராக கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பெரியார் எடுத்து பேசார். கிராமத்துக்கும் நகரத்துக்குமான அந்த வேறுபாடு அப்படிங்கிறது நீக்கப்பட வேண்டும், கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை வந்து பெரியார் வந்து பேசார். கிராம சீர்திருத்தத்தை அப்படிங்கிற அந்த கட்டுரையில் கிராம கட்டமைப்பு அப்படிங்கிறது முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும், அது நகரமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் பேசார். நகரமயமாதல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு ஒரு தேவையான விஷயமா இருக்கு. இப்போ இந்த பழமை அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சொசைட்டி, இது ரெண்டு சேர்த்து நம்ம அடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிரச்சனை சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய வந்து பிரகரித்து நகரத்தை நாம் எப்படி வடிவமைப்பது, அதற்கு நாம் என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வந்து பிரச்சனை. அப்போ அடுத்த விஷயத்துக்கு நாம் நோக்கி நகர வேண்டியது. பெரியாரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இயக்கவியல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். டயாலெக்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். பெரியார் டயாலெக்டிக் இருந்த ஒரு நபர் தான், அதை உள்வாங்கி கொண்டவர் தான். ஸோ அந்த பொலிட்டிக்கல் தாட் ரொம்ப ரொம்ப அடிப்படை, ரொம்ப பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறது டயாலெக்டிக்கான விஷயம். இந்த டயாலெக்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய இயங்கியல், இயற்கையினுடைய இயங்கியல். அப்போ இயற்கையோட இயங்கியலை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த பிசிக்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு சமூகத்தினுடைய வளர்ச்சி அதை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற புரிதலோடு நாம் நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பெரியார் அந்த கருத்தை தான் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டிருந்தார். ஸோ அவருடைய அந்த இனிவரும் உலகமாக இருக்கட்டும், இல்லை பிற புத்தகங்களாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அவர் என்ன சொல்லணும்னா இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நோக்கி நம்ம போகிறதுக்கு என்னென்ன செய்யணும், அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்து, அதனால அவர் பல விஷயங்களை தன்னைத்தானே வந்து திருப்பி கேள்விக்குட்படுத்தினார். நிறைய விஷயங்களை வந்து அவர் ரீஇன்வென்ட் பண்ணார், அதை வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணார். நம்ம முன்னாடி இப்படி பேசியிருக்கோம், அடுத்து இது இப்போ சரியா, இப்போ தற்போது இப்படி தான் இருக்குதா, இப்படி மாற்ற வேண்டும். அப்போ வெளியே இருந்து அவர் அறிவை வந்து உள்வாங்கி கொண்டே இருந்தார். அதன் மூலமாக மக்களிடம் உரையாடி கொண்டே இருந்தார். அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த உரையாடல் அப்படிங்கிறது தான். அவர் வந்து ஒன் வேயாக வந்து பேசிகிட்டே இருக்கல, ரெண்டு பக்கமும் கருத்துக்களை கேட்டு அதை வந்து சொல்லிட்டே இருந்தார். பெரியார் அவருடைய பேச்சுகளாக இருக்க எழுத்துலாரும் ரொம்ப ரொம்ப திருப்பி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து அவர் ரொம்ப யூஸ் பண்ணுறார். நமக்கான மானவ உணர்ச்சி, தேசிய உணர்ச்சி, பக்தி உணர்ச்சி, கடவுள் உணர்ச்சி, எல்லாத்தையுமே வந்து உணர்ச்சி அப்படி இந்த இடத்துல உணர்ச்சி அப்படிங்கிறத அவர் வந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதோட அந்த கனெக்ட் பண்ணி பேசுகிறார். ஸோ மனித கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாக்கப்படுகிறது, நமக்கான அந்த அறிவு அப்படிங்கிறது எங்கேருந்து, புறச்சூழலிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த அறிவு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தார். அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய நமக்கான ஒரு உணர்ச்சி தன்மை அப்படிங்கிறது இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சமூகத்திலிருந்து பெறப்படுகின்ற இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது என்ன செய்யுது, அது எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுது, இந்த கட்டமைப்பு அதுக்கு எப்படி உருவாக்கப்படுகின்றது, அதுக்கு பின்னாடி மதமும் கடவுளும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து பெரியார் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசுவார். அதனால தான் நீங்கள் வந்து மான உணர்ச்சி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அதை இன்சிஸ்ட் பண்ணி வந்து பேசுகிறார். இந்த இடத்துல அப்போ இயற்கையினுடைய இயல்போடு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி, இயற்கையோடு சமன்பாட்டக்கூடிய அந்த ஒரு புரிதல், அந்த தத்துவம், தற்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, அதை எப்படி சமூகத்துக்கு நாம் வந்து மேம்படுத்துவது, ஒரு சமமான சமூகத்தை நோக்கி நடத்துவதற்கு அதை எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறது. இந்த அறிவியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையுமே வந்து நாம் புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். பெரியாரியம் வந்து அறிவியலை வந்து ஒரு டயலெட்டிக்கான ஒரு விஷயமாக வந்து பார்க்கிறது. அந்த டயலெட்டிக்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய நாம் பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் எவாலான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எவாலான இந்த ஒரு காலகட்டத்தில் முதலாளித்துவம் அப்படிங்கிறது உருவாகி தான் வந்துச்சு. அப்போ முதலாளித்துவ தன்மையோடு உருவான இந்த மாடர்ன் சயின்ஸை அதனோட கிரிட்டிக்கோட நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான கிரிட்டிக் வந்து மார்க்ஸ் வந்து வச்சார்.
ஸோ அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நடைமுறை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. எனவே நமக்கான அறிவியல் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. அந்த அறிவியல் என்பது சூழலுக்கு இசைவான ஒரு அறிவியலாக இருக்க வேண்டும். அதைத்தான் பெரியாரியம் முன்மொழியுது. நாம் அடைய வேண்டியது அந்த மனித இயல்போடு, உயிர்களின் இயல்போடு, இயற்கை அங்கமாக உணரக்கூடிய அந்த ஒரு சமூகத்தை கட்டமைப்பது, அதை நோக்கி அந்த நகர்வை தான் பெரியாரியம் முன்வைக்கிறது. அந்த கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுவோம். நண்பர்களே, வணக்கம்.